ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குற வியூவருக்கு ஒரு அன்பான ரெக்வெஸ்ட். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ முழுவதும் பார்த்த பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ இந்த பிரெட் அல்வாவை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்வீட் பிரெட் எடுத்திருக்கேன். 10 ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். சால்ட் பிரெட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்வீட் பிரெட் யூஸ் பண்ணோம்னா தான் பிரெட் அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தை ஃபுல்லாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்துட்டு அதை இந்த மாதிரி 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சிடலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் மீடியமான ஹீட்டில் இருக்கணும். ஆயில் ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமே திருப்பி விட்டு திரும்பவும் இந்த சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. எல்லா ப்ரெட்டையும் இதே போல் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே ஆயிலில் நான் கொஞ்சம் முந்திரி திராட்சையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தனியாக நெய்யில் வறுத்து எடுக்கிறனால எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் இந்த கப்பில் நான் 2 கப் தண்ணி வச்சுருக்கேன். இந்த கப் வந்து 250 ml பிடிக்கும். ஸோ 500 ml தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததும் ஏலக்காய் தூள் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதே கப்பில் தண்ணி எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். 250 கிராம் சுகர் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா கொதித்து சுகர் கரைஞ்சி 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பிரெட் ஸ்லைசஸை அதில் சேர்த்துட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக விட்டோம்னா அந்த பிரெட் ஸ்லைசஸ் இந்த சுகர் சிரப்பை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிடும் இந்த மாதிரி. அதுக்கப்புறமே நெய் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கனால ஆயில் இருக்கும். ஸோ நெய் 6 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் இதை கொஞ்சம் நேரம் இப்படியே வேக விடலாம். வேக விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நெய்யும் எண்ணெயும் ஸ்ப்ளிட் ஆகி வரும். இந்த மாதிரி பிரிஞ்சு வரப்போ கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டியூட்டி ஃப்ரூட்டி பிடிக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், அருமையான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஸ்வீட் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.